மிஸ் பண்ணிடாதியே, அப்புறம் வருத்தப்படாதியே. இந்த டைலாக்கு இந்த வீட்டுக்கு கணக்கச்சிதமாக பொருந்துங்க. ஏன்னா இன்றைக்கி கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி பிரிவில் இந்த விலைக்கு இன்றைக்கி விட்டால் இன்றைக்குமே வாங்க முடியாது அப்படிங்கிற விலையில் அமைஞ்சிருக்கிற மாதிரியான வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 45 லட்ச ரூபா பட்ஜெட். இதே 45 லட்ச ரூபா பட்ஜெட்டில் நம்ம வீரபாண்டி பிரிவோட கிழக்கில் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வீடு பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி அதே லொக்கேஷனில் 65 லட்ச ரூபாய் கம்மியாக 2 BHK வீடே கிடையாது. ஆனால் கிழக்கால் இருக்கிற டெவலப்மெண்ட்டை விட மேற்கால் அதிகமாகவே டெவலப்மெண்ட் இருக்குது. விலையும் இன்றைக்கி கம்மியாக இருக்குது. இன்றைக்கி வந்தீங்கன்னா இந்த விலைக்கு வாங்கிக்கலாம். டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சரௌண்டிங்ஸவே நீங்கள் பாருங்கள். சுற்றியுமே ரெசிடென்ஷியல் ஏரியா. அங்கே பார்த்தீங்களா நல்ல தண்ணி டேங்குக்கு கீழே பாருங்கள் மல்லிகை கடை. இந்த வீடு ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லரிங் ஷாப்பு. அந்த ப்ரௌன் கலர் வீட்டுக்கு முன்னாடி நல்ல தண்ணி பொது பைப்பு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து இண்டிவிஜுவலாக நல்ல தண்ணி கனெக்ஷன் எடுத்துக்கலாம். ஹவுஸ் டேக்ஸ் பே பண்ணால் இந்த வீட்டில் இருந்து கரெக்டாக 1.3 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த வீரபாண்டி பிரிவு அந்த லொக்கேஷனுக்கே நீங்கள் போயிடலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பைனியர் ஸ்கூல் இருக்குங்க. ஆப்போசிட்டில் நம்ம போனோம்னா சென்ட் ஜான் ஸ்கூல் இருக்குது. நம்ம முன்னாடியே நம்ம வீரபாண்டி பிரிவு 1.3 கிலோமீட்டர்னு சொன்னோம். அங்கேருந்து ஒரு 200 மீட்டர் போனீங்கன்னா நமக்கு இமாக்குலேட் ஸ்கூல் இருக்குது. அதுக்கு பின்னாடியே குருகுலம் ஸ்கூல் இருக்குது. ஸ்கூலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சமேல. அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே காலேஜஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே நிறைய காலேஜஸும் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 BHK வீடுங்க. வாஸ்துப்படி வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு வாசல் வச்சு கட்டியிருக்கிறாங்க. 32க்கு 35 அடி அகலத்தில் நீள அகலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய 2.57 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு 2 BHK வீடுங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சு, ஒயிட்டு, டார்க் கிரே, லைட் கிரே இந்த கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய டெக்ஸ்சர் ஒர்க்கில் தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே நமக்கு மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்ஸும் உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. நிறைய லைட் ஒர்க்ஸும் இருக்குது. இங்கே நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கேட் மெட்டலில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்குறாங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்க்கிங்கான ஸ்பேஸுங்க. 11க்கு 19 ஒரு லென்த்தான கார் பார்க்கிங். இதே பார்க்கிங் ஸ்பேஸில் இந்த வீட்டோட ஜனமொழியில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லையும் வாட்டர் சம்பையும் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. வாலுக்கு வந்து செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நேச்சுரல் ஸ்டோன் ஃபினிஷிங்கில் நமக்கு அந்த 3D செராமிக் டைல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட் இருக்குது. வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் நம்ம பார்க்க முடியும். அது போக பார்த்திங்கன்னா வீட்டோட லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த செட்பேக் ஸ்பேஸ்லேயே வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்லாம் கொடுத்துருக்குறாங்க. நிறைய இடத்துல நம்ம இதெல்லாம் பார்க்க முடியாது, ஆனால் இங்கே கொடுத்துருக்குறாங்க. பார்க்கிங் ஏரியாவோட ரைட் சைடில் வந்து இந்த வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸும் அவுட்டு டாய்லெட்க்கும் பாத்ரூமும் இருக்குது. அதெல்லாம் நான் அடுத்து காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு வீட்டை எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காமிச்சிடுறாங்க. இங்கே நம்ம பார்க்குறது வந்து வீட்டோட மெயின் டோர். வடக்கு பார்த்த மாதிரியான டோர், தேக்கு மரத்தில் பெஞ்ச் டோர் டைப்பில் இருக்குது. சைடில் வரக்கூடிய அந்த சேஃப்டி கிரில்லுக்கும் பார்த்தீங்கன்னா அழகாக கலர்ஃபுல்லான டிசைனர் கிளாஸ் இருக்குது. மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் நீட்டான டிசைன். அப்படியே நம்ம டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு லிவிங் ஏரியா. அளவு வந்து 10க்கு 16ங்க. இந்த லிவிங் ஏரியாவில் நீங்கள் ஃப்ளோரிங்கில் பார்க்குறீங்களா, இதே மாதிரியான பேட்டர்ன் தான் வீடு ஃபுல்லாமே டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. 2x4 சைஸில் இருக்கக்கூடிய டெய்ல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. வெளியே எக்ஸ்டீரியரில் இருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு கலரை வந்து இங்கே வந்து ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி ஒன் சைடு வாலுக்கு வந்துட்டும் அந்த ஆரஞ்சு கலரு. மிச்ச சைடுலாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. சீலிங் ஃபுல்லாக நிறைய ஸ்பாட் லைட் இருக்குது. கார்னர்ஸில் கொடுத்துருக்குறாங்க. இதே லிவிங் ஏரியாவில் இங்கே வந்து நமக்கு பூஜா கேபினெட் இருக்குங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான பூஜா கேபினெட் வுட் ஒர்க்கில் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பூஜா கேபினெட்டோட அந்த டோருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சிஎன்சி கட் டோருங்க. உள்ளே வந்து லைட் கொடுத்துருக்குறாங்க. அந்த லைட் வந்து வெளியே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே தெரியுது. ஆக்சுவலாக உள்ளே இருக்கிற லைட் வெளியே பார்க்குறதுக்கு தெரியுது. அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. கீழேயும் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவில் இருந்து இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம், கிச்சனுக்கெல்லாம் போகலாம். கிச்சனுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த ஓப்பனிங்க்கு பார்த்தீங்கன்னா அழகாக கோல்டன் கிளிட்டரிங் வர மாதிரியான டெக்ஸ்சர் பெயிண்ட்டு, அது போக ஸ்டென்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. சிவில் ஒர்க்லேயே வந்து ஒரு அழகான டிசைனை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே இந்த டிசைனை தாண்டி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிச்சனோட அளவு வந்து 10க்கு 10. கிச்சனை பொறுத்த வரைக்கும் லைட்டிங்க்கு ஒரு ஜன்னல் இருக்குது. வால் ஃபுல்லாமே வந்து சீலிங் லெவல் வரைக்கும் டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிளாஸ் என்ன டெய்ல் ஒர்க். நம்ம புகையெல்லாம் வருது, நமக்கு ஆயில் ஸ்டெயின்ஸ் எல்லாம் படுது அப்படின்னா நம்ம ஈஸியாக அழகாக தொடச்சிக்கலாம். நமக்கு அங்கே ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்குறாங்க. கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் கிரானைட்டில் இருக்குங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. அது போக பார்த்திங்கன்னா அங்கே ஆரோக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. அது போக பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கிச்சனில் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு பார்த்திங்கன்னா கடப்பாக்கல்ல ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷனை ரெடி பண்ணியிருக்கிறாங்க.
இங்கேயும் நிறைய ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் இருக்குது, இங்கேயும் நிறைய ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. அது போக மேலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சிருக்கிறாங்க. இதை நம்ம அப்படியே ஒரு டோரை போட்டு கப்போர்ட் பண்ணிட்டா மாடலர் கிச்சன். இங்கே ஒரு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் யூனிட் ரெடி பண்ணிவிட்டு இங்கே டோரை போட்டு கவர் பண்ணிட்டோம்னா செம்மையாக ஒரு மாடலர் கிச்சனே ரெடி ஆயிரும். அடுத்து நான் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை காமிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம், இந்த வீட்டோட தென்மேற்கு கார்னரில் இருக்குது. வாஸ்துபடி வந்து ஒரு பெட்ரூம் இந்த சைடு வந்துருச்சு. இந்த பெட்ரூம் வந்து 10க்கு 16 பெட்ரூம். இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. ஜன்னல்கள் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்லைடிங் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய யூபிவிசி ஜன்னல், சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து இங்கே ஒரு லாஃப்ட் இருக்குது. அங்கே வந்து நமக்கு ஒரு அழகான ஒரு வால் ஷெல்ஃப் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதுலேயும் வந்து கடப்பாக்கள் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷனோட இந்த வால் ஷெல்ஃபை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சிவில் ஒர்க்கில் அதை ரெடி பண்ணி அதுக்கு அழகாக பெயிண்ட்லாம் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அது போக இந்த பெட்ரூமில் இந்த சைடு வாலுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா டார்க்கான ப்ளூ கலர் பெயிண்ட்டு, அதில் வந்து நமக்கு ஒயிட் கலர் ஸ்டென்சில் டிசைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குல்ல? இந்த பெட்ரூம்குள்ளேயே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர்லாம் வந்து பிவிசி டோருங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட வந்து 4x5ங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம். ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கேட் டைல்ஸ், வாலுக்கு வந்து லிண்டன் வால் வரைக்கும் செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டைல்ஸை பொறுத்த வரைக்கும் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் ரொம்ப நல்லா இருக்குது. தேவையான சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா 4x5 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் கொஞ்சம் சொதப்புனா கூட கன்ஜஸ்டடாக இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது. இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இது வந்து லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமுங்க. இது வந்து ஒரு நார்மல் பெட்ரூம் தான். இதோட அளவு வந்து 10க்கு 10. ஃபஸ்ட்டு பெட்ரூமில் பார்த்த மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீனாகவும் தெரியுது, ப்ளூவாகவும் தெரியுது. அதில் வந்து ஒயிட் கலர் ஸ்டென்சில் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. லைட்டிங்க்கு இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. ஃபஸ்ட்டு பெட்ரூமில் பார்த்தோம்ல அழகான சிவில் ஒர்க் லேயரான ஸ்டோரேஜுக்கான யூனிட்ஸு, அது வந்து இங்கேயும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம இன்டீரியர்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு டோர்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் நமக்கு வார்ட்ரூப்பு, அதெல்லாம் லாஃப்ட் கபோர்டு ஒர்க்குன்னு நம்ம சொல்லிக்கலாங்க. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர். இதோட அளவும் இதோட அளவும் வந்து 4x5 தான். இங்கேயும் சூப்பராக இந்த தேவையான சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி டாய்லெட் கம் பாத்ரூமில் வரக்கூடிய அந்த எக்ஸாஸ்ட் வென்டிலேட்டருக்கு வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே 2 டாய்லெட் கம் பாத்ரூம் பார்த்தோம். அது போக வீட்டுக்கு வெளியே இந்த கார் பார்க்கிங்கில் டெரஸ் போகிறக்காக கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டேர் கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. இதோட அளவு வந்து 4x6ங்க. இந்தியன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம். இந்தியன் கிளாஸட் கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, என்னங்க 2மே வெஸ்டர்னாக கொடுத்துட்டீங்க, நாங்கள் இந்தியன் ஒன்று வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அவுட்டரில் வந்து ஒரு இந்தியன் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வந்து 2 வெஸ்டர்ன். இங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டியிருக்கிறாங்க. இது வந்து இந்த வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டேர் கேஸுங்க. நம்ம பார்த்தோம்ல அந்த எலிவேஷனில் சிஎன்சி கட் ஒர்க்கு, ஒரு மாதிரி லீஃப் டிசைனில் இருக்கக்கூடிய சிஎன்சி கட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. டெரஸ் வரக்கூடிய அந்த ஸ்டார் கேஸில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸுக்கெலாம் வந்து ரெட் கலர் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. ஹேண்ட்ரெயிலாம் வந்து நமக்கு எம்எஸ் ஸ்டீலில் இருக்குங்க. மேலே வந்து பாருங்கள் எவ்வளோ வெடுக்கு இருக்குன்னு. இங்கேருந்து கரெக்டாக லெஃப்ட்டு இப்படி போய் லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா திருமணை நாக்கியம்பாளையம் அந்த பஸ் ஸ்டாப் வந்துடுங்க. கரெக்டாக ஒரு 200-300 மீட்டர்லேயே அந்த பஸ் ஸ்டாப் வந்துடும். அங்கேருந்து நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸஸ் இருக்குது. ஒரு 1.3 கிலோமீட்டர் போயிட்டிங்கன்னா நம்ம நிறைய சொன்ன மாதிரி வீரபாண்டி பிரிவுக்கிட்டே நீங்கள் போயிடலாம். இங்கே ஒரு துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. துணி காய போடுறதுக்கான ஆங்கிள்லாம் கொடுத்துருக்குறாங்க. 2 வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கான டேங்க்கு, இன்னொன்று வந்து போர் வாட்டருக்கான டேங்க். இந்த ஏரியாவில் வந்து நல்ல தண்ணியெல்லாம் இருக்குங்க. ஹவுஸ் டேக்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அழகாக நல்ல தண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை லேண்ட் இந்த வீட்டோட சேர்த்து 45 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். நான் முன்னாடியே சொன்னது தாங்க, கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி பிரிவுக்கு பக்கமாக இன்றைக்கி இந்த பட்ஜெட்டில் வீடு வாங்க மிஸ் பண்ணிங்கன்னா இனி என்றைக்குமே வாங்க முடியாது. அந்த மாதிரி பட்ஜெட்டில் நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு நடுவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. 45 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையோ டிஸ்பிளேலையோ நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரியே இனி அழகான நிறையா வீடுகள் வந்து நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.